ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இறைவனுக்கு நன்றி. இன்றைக்கி இறை சேனலில் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் மாத்திரை டப்பா கண்டிப்பாக இருக்கும். இனிமேல் என் வாழ்க்கையில் மாத்திரை டப்பாவே இருக்கக்கூடாது. மினிமம் ஒருத்தருக்கு 3000லேருந்து ஒரு 7000ஆவது மாத்திரை மருந்து செலவுக்கிட்ட யூஸ் பண்ணுறீங்க. எல்லார் வீட்லேயும் மாத்திரை இல்லாத வீடே கிடையாது. எங்கள் வீட்டில் பாருங்கள், ஒரு மாத்திரை கூட இருக்காது. ஒரு காலத்தில் ஹாஸ்பிட்டல் தான் எங்கள் வாழ்க்கையாக இருந்தது. ஒரு 10 வருஷமாக மாத்திரை மருந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன தலைவலி கூட, ஒரு தைலம் கூட எங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். எப்போ வேணாலும் யார் வேணாலும் நாங்கள் அடிக்கடி பேராசிட்டமால்லாம் அட்டையாக வாங்கி வச்சுப்பாங்களே, அந்த மாதிரி கூட எங்கள் வீட்டில் ஒன்று கூட இருக்காது. ஆனால் எங்கள் வீட்டில் போய் இப்படி ஒரு வாழ்க்கையான்றது இறைவன் கொடுத்தது தான். ஏன்னா ஒரு காலத்தில் அழுது 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 ஹாஸ்பிட்டல் தான் வாழ்க்கையே. இந்த வாழ்க்கை தான் எங்கள் வாழ்க்கை. இப்போ இதுலேருந்து நாங்கள் எப்படி மீண்டு வந்தோன்றதை தெரிஞ்சுக்கிறத விட உடம்பு நல்லா இருக்கணும். எங்கள் வீட்லேயும் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். மாத்திரை மருந்து எதுவுமே நாங்கள் சாப்பிடக்கூடாது. எங்கள் வீட்டில் மாத்திரைகள் ₹1 கூட நாங்கள் செலவு பண்ணக்கூடாது. மாத்திரை டப்பாவே வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்கு முக்கியமான ஒரு 3 விஷயம். அதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குது. முதல்ல 3 தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணால் தான் கடவுளுக்கு இவங்களுக்கு நல்ல உள்ளம் இருக்குது, இவங்களுக்கு நம்ம நல்லா செய்யணும்னு நினைப்பார். உங்களுக்கு நாங்கள் வீடியோ மட்டும் பார்க்கணும், ஆனால் நான் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிட மாட்டேன், யாருக்கும் ஷேர் கூட பண்ண மாட்டேன்னா எப்படி? கண்டிப்பாக நம்ம அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா தான் நம்ம நல்லா இருப்போம். ஏன்னா பிற உயிரும் தன் உயிரும் வேறு வேறு கிடையாது. எல்லாருமே ஒரே உயிர் தான். ஃபஸ்ட்டு அந்த 3 விஷயத்தை பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆரோக்கியமான உணவு. ஆரோக்கியமான உணவுனா ஒரே வார்த்தையில் சொல்லிட முடியாது. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஆரோக்கியமான உணவு நான் தொடர்ந்து வீடியோ போட்டு வரேன். வீடியோ பார்த்து தான் எது ஆரோக்கியமான உணவுனே உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா எக்ஸசைஸ். ஒன்று உடல் உழைப்பு இருக்கணும். உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு எக்ஸசைஸாவது இருக்கணும். ரெண்டுமே இல்லாதவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்தது 9 மணிக்குள்ளே தூங்க போயிடணும். அப்படி முடியலன்னா 9 to 10க்குள்ளே, 9 to 10 கூட சொல்லக்கூடாது. 9 மணிக்கு தூங்க போயிட்டா தான் 9லேருந்து 10க்குள்ளே டீப் ஸ்லீப்பிங்கே போவீங்க. அதனால் 9க்குள்ளே தூங்கிடுங்க நைட்டு. நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. நல்ல இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஆரோக்கியமான உணவு. அதுக்கப்புறம் போதிய அளவு எக்ஸசைஸ் இருக்கணும். உடல் உழைப்பு இல்லாமல் ஃபேனு ஏசியில் ஷோஃபாவில் படுத்துக்கின்னு எந்நேரம் ரிமோட் அழுத்திக்கிற பெண்களுக்கெல்லாம் பாருங்கள், நிறைய பேருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கும். தைராய்டு பிரச்சனைக்காரமே வெயில் படாமல் வீட்டு உள்ளே உழைப்பே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும். அதனால் தயவு செஞ்சு கண்டிப்பாக உடல் உழைப்பு தேவை. உடல் உழைக்க முடியாதவங்க ஒன்று ஜிம்முக்கு போங்க, இல்லைன்னா யோகா கிளாஸுக்கு போங்க. ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். அப்போ தான் நம்ம உடம்புல வியாதி இல்லாமல் இருக்க முடியும். அதுக்கப்புறமா ஆரோக்கியமான உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் விடியற் காலை எழுந்திரிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 3 விஷயத்த கரெக்டாக இருக்குமா நம்ம செக் பண்ணிக்கோங்க. ஐயோ, நான் இதெல்லாம் கரெக்டாக இல்லையேன்னா இனிமையாவது இருந்துக்கலாம். இப்போ தெரிஞ்சிச்சுல உண்மை. அதுக்கப்புறமா இந்த 3 விஷயத்த கரெக்டாக பார்த்துட்டு விடியற் காலை எழுந்திருக்கணும். விடியற் காலை எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணி மோஷன் ஃபஸ்ட்டு போயிடணும். மோஷன் வரலையா, சுடு தண்ணி நான் எந்த பொசிஷனில் உட்காந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அப்படியே எனக்கு இப்படி உட்காந்தும் எனக்கு மோஷனே வரமாட்டேங்குதுன்னா நார்ச்சத்துள்ள உணவு சாப்பிடணும். நார்ச்சத்துள்ள உணவுனா காய்கறி பழங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். அதை அதிகமாக எடுத்துக்காதவங்களுக்கு கண்டிப்பாக மோஷனே வராது. நான் கெட்டதெல்லாம் சாப்பிடுவேன், ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவேன், ஆனாலும் எனக்கு மோஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக வராது. நல்ல உணவு சாப்பிட்டிங்கன்னா, நார்ச்சத்துள்ள உணவுப் பொருள் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக மோஷன் ஃப்ரீயாக வரும். மாவுச்சத்துள்ள பொருளை அதிகமாக சாப்பிடாதீங்க, கம்மி பண்ணுங்கள். ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க ஓரளவு பரவாயில்ல. 15க்கு மேலே இருக்கிறவங்களாம் இஷ்டத்துக்கு தின்னுன்னே இருந்தீங்கன்னா உங்களெல்லாம் காப்பாற்ற முடியாது. இன்னும் 35 வயசில் இருக்கிறவங்க, 35க்கு மேலே தாண்டினவங்களாம் கண்டிப்பாக வாயை கட்டியே ஆகணும். 35க்குள்ளே ஓரளவு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கம்மி பண்ணியே ஆகணும். இல்லை நான் இஷ்டத்துக்கு சாப்பிட்டே தான் தருவேன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் படுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒன்று உடல் உழைப்பு இருக்கணும், இல்லைன்னா நோயை தாங்கிறதுக்கு தயாராகிடணும். ஐயோ, எனக்கு நோயெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் உடல் உழைச்சியே எக்ஸசைஸ் செஞ்சே என்னை நான் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செய்யுங்க. அப்படி இல்லையா, என்னால் நான் உழைக்கவும் முடியாது, எக்ஸசைஸ் செய்ய முடியாது. நான் எந்நேரம் ஃபேன் காற்றுல ஏசியில் பார்த்துன்னு ரிமோட் அழுத்திக்கின்னு ஃபோன் பார்த்துன்னு டிவி பார்த்துன்னு தான் இருப்பேன்னா பிற்காலத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி படுக்கையில் படுக்கிறதுக்கு தயாராகுங்க. ரெண்டுத்தில் எதனா ஒன்று நடக்கும். எது வேணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணுமே தவிர வேறு யாரும் டிசைட் பண்ண முடியாது. இந்த விஷயம் எது நல்லதுன்னு உங்கள் கிட்ட கொண்டு வரத்துக்கே
கடவுளோட அனுகிரகம் இருக்கவே தான் நீங்கள் இந்த வீடியோவே பார்க்குறீங்க. இல்லைன்னா வந்து சாதாரணமாலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடச்சிடாது. அதனால் தயவு செஞ்சு நல்ல வழி போங்க. நல்லதே செஞ்சால் நல்லதே நடக்கும். விடியற் காலை எழுந்துருங்க. எழுந்த உடனே சூரிய உதயமாகறதுக்கு முன்னாடி குளிச்சுடுங்க. அப்போ தான் விட்டமின் டி நம்ம உடம்புக்கு இயற்கையாகவே கிடைக்கும். வெயிலில் போய் நிற்காட்டி கூட முன்னாடி குளிச்சுட்டாலே கிடச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா வந்து எக்ஸசைஸ் கரெக்டாக செய்யுங்க. 9 மணிக்குள்ளே தூங்க போயிடுங்க. மனசை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுருங்க. உங்களால் முடிஞ்சால் பிற உயிர்களுக்கு வந்து தானம் பண்ணுங்கள். ஓர் அறிவு உயிர்லேருந்து 6 அறிவு உள்ள உயிர் வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் உங்ககிட்ட இப்போ எங்கேயோ ரோட்டில் போயின்னே இருக்கிறீங்க, யாராச்சும் ₹1 கொடுங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா, உங்களுக்கு ₹1 கொடுக்கறதுக்கு சக்தி இருந்தால் ₹1 கொடுங்க. ₹10 கொடுக்க சக்தி இருந்தால் ₹10, 100, 1000 அவங்கவுங்களுக்கு சக்திக்கு தகுந்தா போல தானம் பண்ணுங்கள். இப்போ நான் டெய்லியுமா கடவுள் ஒரு நாளைக்கு 1000 பேர் உங்கள்கிட்ட அனுப்பிச்சுன்னு இருக்கிறாங்க. நீங்கள் எப்போ ஒரு வாட்டி ஊருக்கு போகிறீங்க. அந்த எப்போ ஒரு வாட்டியில் யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட கை நீட்ட போகிறாங்க, இல்லை 2 பேர் நீட்ட போகிறாங்க. உங்களால் முடிஞ்ச சந்தோஷமாக இப்போ உங்களுக்கு ஒரு 50,000 சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு 10,000 வந்து இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. ஏதோ ஒரு வருதுன்னா அந்நேரத்துக்கு ஒரு சந்தோஷம் இருக்க பாருங்க. அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைல்ல. அதே மாதிரி ரோட்டில் யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் ₹10 போட்டிங்கன்னா ஒரு 2 இட்லி வாங்கி சாப்பிடுவான். வேறு ஒன்றும் அந்த ₹10 வச்சு பண்ணிட முடியாது. நீங்கள் ஒரு ₹10 போடுங்க. இன்னும் ஒரு 4 பேர் போட்டால் அவன் ஒரு 2 நாள் சாப்பிடுவான். அவ்வளோதானே தவிர அந்த ₹10 வச்சு வேறு ஒன்றுமே அவனால் பண்ண முடியாது. அதனால் தயவு செஞ்சு ஏதோ ஒன்று எனக்கு நான் அவ்வளோலாம் எனக்கு வசதி இல்லை அப்படின்னா வெறும் ரேஷனரிசி ஒரு புடி எடுத்துன்னு போய் காக்காக்கு வைங்க. நீங்கள் சாப்பிட்டு மிச்சம் மீதி மீந்துருக்கிற சாப்பாடு வீட்டில் அதை வந்து நாய்க்கு சாப்பாடு போடுங்க. ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இல்லையா வீட்டில் சக்கரை இருக்கா? இப்போ ரேஷனில் போகிற சக்கரையெல்லாம் நாட்டு சக்கரைக்கு மாறினே ஒரு உலகம். அந்த சக்கரைலாம் வீண் தானே, அதை வந்து எறும்பு வைங்க. ஏதாவது ஒன்று பண்ணிக்கினே இருங்க. அப்போ தான் நம்ம கர்மா கழியும். நம்ம இன்றைக்கி கஷ்டப்படுறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஏற்கனவே வந்து முன்ஜென்மத்து பாவமோ இல்லை வேறு யாரோ செஞ்சதோ இல்லை நம்மளுடைய கர்மாவோ ஏதோ ஒன்று இருந்தால் தான் நம்ம அனுபவிச்சுருக்கோம். அதுலேருந்து தீரணும்னா ஒரு வழி வேணும். அப்போ தான் உடலில் இருக்கிற நோய் தீரும், வறுமை தீரும், எதிரி வராமல் இருப்பாங்க. இந்த 3 பிரச்சனை தீரணும் அப்படின்னா கடவுளோட அருள் இருக்கணும். கடவுளோட அருள் இருந்தால் தான் இது 3ம் கிடைக்கும். கடவுளோட அருள் வேணும்னா நம்ம அடுத்த உயிருக்கு இரக்கம் பார்க்கணும். பிறகு நீ ஃபுல்லாக பாவம் பண்ணிவிட்டு எனக்கு மட்டும் நல்லது வேணும் கடவுளை, எனக்கு மட்டும் நல்லது செய்யணும்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. அடுத்த உயிருக்கு நல்லது செய்யுங்க, நீங்களும் நல்லா இருங்க. ஏன்னா அடுத்த உயிரும் நீங்களும் வேறு வேறு கிடையாது. நம்ம எப்படியோ அதே தான் அடுத்த உயிரும். இது வேறு கிடையவே கிடையாது அப்படின்ற உணர்வு உங்களுக்கு வந்து புரிதல் வந்தால் தான் இதுலேருந்து நீங்கள் மீண்டே வர முடியும். இது எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கணும், இது எல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து கடவுள் அருள் இல்லாமல் இப்போ ஒரு ஜூஸ் வந்து குடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுங்க. இந்த உணவை ஆரோக்கிய உணவை குடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சம்பாத்தியம் பண்ணணும். அதுக்கு காசு வேணும். காசு வந்து தான் அந்த பொருளை போய் வாங்கிட்டு வரணும். அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கணும். கிடைச்ச பொருளை ஜூஸாக போட்டோ இல்லை பழமோ கட் பண்ணி வச்சு இப்போ நான் எடுத்துன்னு போய் வச்ச உடனே சாப்பிட்ற தன்மை கடவுள் அந்த அனுகிரகம் உங்களுக்கு கொடுத்தா தான் அதை குடிக்க முடியும். இப்போ நான் எத்தனையோ நாள் ஜூஸ் போடுவேன். காய்கறி ஜூஸு பழம் கூட போட்டு எடுத்துன்னு போய் கடையில் வச்சு நான் பாட்டில் துணி தச்சினே இருப்பேன். ஆனால் அந்த ஜூஸை குடிக்கலாம்னு வச்சுட்டு அப்படியே வச்சுருவேன். கடைசி வரைக்கும் குடிக்கவே முடியாது. அது புளிச்சு போய் எத்தனையோ நாள் அப்படியே எடுத்துன்னு போய் கீழே ஊற்றுவேன். அதனால் கடவுள் அருள் இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். அதனால் ஃபஸ்ட்டு எந்த கடவுளோ ஜீசஸோ அல்லாவோ சிவனோ முருகரோ ஏதோ ஒரு கடவுள்கிட்ட ஃபஸ்ட்டு வேண்டுதல் வைங்க. எனக்கு நல்லது நடக்கணும், என்னை காப்பாற்றுங்கன்னு. அப்போ தான் ஒரு நல்ல விஷயம் உங்கள்கிட்ட வந்து சேரும். அதுக்கான கூடிய அளவு பணமும் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இப்போ ஆணாக இருந்தால் அந்த பெண் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக சமைச்சு கொடுத்து அந்த பழம் எல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை பெண்ணுக்கு தேவைன்னா நான் எல்லா பொருளும் வாங்கி வந்து கொடுப்பாங்க. இப்போ குழந்தைங்கன்னா நீங்கள் கொடுக்குறத அவங்க குடிக்கணுங்க. அது இருக்குது. எல்லாமே கடவுள் அனுகிரகம் வேணும். அதனால் தயவு செஞ்சு இறைவனை மட்டும் கைவிட்டுடாதீங்க. எப்போவுமே மனுஷால நம்பாதீங்க. இப்போது ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பசங்களுக்கு என்னை வந்து இவங்க காப்பாற்றிடுவாங்க, இவங்க வந்து முன்னாடி இது செஞ்சுடுவாங்கன்னு மட்டும் எண்ணமே வைக்காதீங்க. ஏன்னா மனுஷாளுக்கு எப்போ வேணாலும் மனசு மாறும். ஆனால் இறைவனுக்கு மனசே மாறாது. இறைவனை நான் மட்டும் நீங்கள் நம்பி வாழ்ந்துட்டிங்கன்னா அந்த மனசு மாறக்கூடிய ஜனங்களே எத்தனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு. அதனால் எல்லாமே உங்கள்கிட்ட வரணும்னா இறைவன் அருள் இல்லாமல் ஒரு காலம் எதுவுமே நடக்காது. அதனால் ஃபஸ்ட்டு இறைவன் அருளை சம்பாதிங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தானாக எல்லாமே வந்து சேரும். இறைவன் அருள் தான் வேணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்குமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களால் முடிஞ்ச நல்லது ஒரு சும்மா ஒரு லைக்கு அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் அழுத்துங்க. உங்களால் யாரும் பழிச்சிட்டு போவாங்க. இல்லை நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால இன்னொருத்தர் உங்களுக்கு இந்த வீடியோ பயனடையலை அப்படின்னால வேற ஒருத்தருக்கு பயனடையும். அதனால் தயவு செஞ்சு இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறதை மட்டும் நிறுத்தாதீங்க. எங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வீடியோவில் போட்டுன்னு இருக்கல, கமெண்டில் வந்து எங்களுக்கு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் நாங்கள் பண்ணுறோம். இல்லை எனக்கு இதுக்கான வீடியோ நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான வீடியோவும் நாங்கள் இந்த வியாதி இருக்குது எனக்கு எப்படி தீர்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை இறைவன் கொடுத்ததை சொல்கிறேன். எனக்கு தெரியலன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இதுக்காக நான் காத்துன்னு இருக்கேன். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து நான் எங்கள் வீட்டுக்காரர் உயிரோடு இருக்கும்போது உண்மையை தேடும்போது எனக்கு இதுக்கான உண்மை கிடைக்கவே இல்லை. அவர் இறந்த உடனே தான் எனக்கு ஆரோக்கியம்னா நான் தேடுதல் வெறி எனக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணால் ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்போ தான் நான் என் பிள்ளைய காப்பாற்ற முடியும். இல்லைன்னா என்னால் வந்து காப்பாற்றவே முடியாது. ஆரோக்கியம்னா என்னன்னு கடவுள் கொடுத்ததை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது கூட என்னால் ஆகவே இல்லை. இறைவன் தான் பேச வைக்கிறாரு, இறைவன் தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாரு, இறைவன் தான் உங்களை பார்க்க வைக்கிறாரு. எல்லாமே இறைவனால் மட்டும்தான். நான் ஒரு ஒன்றுமே கிடையாது, நான் ஒரு பூஜ்யம். இறைவன் பேசுகிறத நான் பேசிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.